நம்ம வைஷ்ணவி அக்கா டிவிகேல இருக்கும்போது எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கலாமா? தலைவருக்கு கீழே தான் வந்தோம். தலைவரோட பயணிக்கணும் அப்படின்னா நாங்க வந்தோம். கூட்டணி வந்துட்டு அவர் யாரோட கூட்டணி வச்சாலும் நாங்க தலைவர் தளபதிக்காக வந்துட்டு மக்கள் பணிகள் கீழே செஞ்சுட்டே தான் இருக்கோம். அண்ணா எங்க மாவட்ட தலைவர் மூலியமா கான்ஃபரன்ஸ் கனெக்ட் ஆயிருந்தாரு. கனெக்ட் ஆகி நல்லா பண்றீங்கம்மா, வீடியோஸ் எல்லாம் பேசினாரு. நல்லா பண்றீங்கம்மா, கீப் ஒர்க்கிங், உங்க 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 ஒர்க்குக்கான ரெகக்னிஷன் கண்டிப்பா இருக்கும், இதே மாதிரி ஒர்க் பண்றீங்க, மக்கள் பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ்மெண்ட்ஸ் இருந்தது. சின்ன பொண்ணு மாதிரி எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. என்னையும் வந்துட்டு ஒரு சகத்தோழி மாதிரி, இவளும் வந்துட்டு சகத்தோழி தான், இவங்களும் அரசியலுக்காக தான் வந்திருக்காங்க, சின்ன பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் என்னோட. ஏன்னா என் கருத்துக்களையும் அவங்க கேட்பாங்க. அடடடடா, என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு அற்புதம். அங்க இருக்கும்போது, டிவிகேல இருக்கும்போது அவர் நல்லவரா இருந்தாரு, மரியாதைக்குரியவரா இருந்தாரு. சரி, ஓகேப்பா, உங்க விருப்பம், ஏதோ ஒரு கட்சிக்கு நீங்க தாவிட்டீங்க, அது என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த வாயி எப்படி மாறுச்சுன்னு பாக்கலாமா? தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த கட்சி இருக்கக்கூடாது, தமிழக வெற்றி கழகம் இருக்கவே கூடாது தமிழகத்துல அப்படிங்கறத என்னோட கருத்து. விஜய் அவர்களை மட்டும் வந்துட்டு அவரை மாதிரி இருந்துடவே கூடாது அப்படிங்கறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அஜித்குமார், ரஜினிகாந்த் சார் வந்தா கூட தான் வந்துட்டு நிச்சயமா கூட்டம் வரும். அது நார்மல். ரசிகர்கள் கூட்டத்துக்கும் தொண்டர்கள் கூட்டத்துக்கும் இன்னும் வித்தியாசம் தெரியாத ஒரு அரசியல் கட்சி தலைவரா திரு விஜய் அவர்கள் இருக்காரு. அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு அரை வேக்காடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஆதவ அர்ஜுனா அரை வேக்காடே தான் அவரு. என்ன சொல்ல புரியல எனக்கு. இல்ல, மாறலாம், அரசியல் தான் இப்படித்தானே வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்காக ஸ்டார்ட் பண்ணும் போதே இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதினா, ஓரளவுக்கு உள்ள ஊருனா இன்னும் என்னெல்லாம் நடக்கும்ன்றத சொல்ல முடியல. எந்த கட்சிக்கு தாவறதும் தாவாம இருக்கிறதும் அந்தந்த கட்சியில இருக்கிறவங்கள பொறுத்து, அதை பத்தி நமக்கு வேணாம். பட் தாவணும்னு முடிவு ஆனதுக்கு அப்புறம் நம்ம எந்த கட்சியில இருந்தாலும் ஆப்போசிட் கட்சியை பத்தி கேவலமா ஏதாவது பேசி அவங்களுக்கு ஏதாவது பண்ணிதான் இருக்கிற கட்சியில நல்ல பேர் வாங்கணும், இருக்கிற கட்சி நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லைல்ல. எந்த கட்சியில இருந்தாலும் சரியான விஷயத்த நம்ம பேசினாலே அதுவும் நல்ல அரசியல் தானே.